ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 4-5 காய்கறி போட்டு கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பாஸ் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடியோக்குள்ளே போகிறப்பவே என்னென்ன அளவுங்கிறத நான் சொல்லிடுவேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 150 கிராம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு குக்கரை வச்சு பருப்பு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணிங்க பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த ஊற வச்சுருந்த பருப்பையும் சேர்த்து மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும், இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நீங்கள் போட்டவுடனே குக்கரை மூடிடாதீங்க. இந்த மாதிரி மேலே நுர மாதிரி இருக்கிறதெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடினீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு பருப்போட கஞ்சிலாம் மேலே வந்து குக்கர் மூடியை வந்து அசிங்கப்படுத்தாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு. அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அடுத்து ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் தான் பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அடுத்து நம்ம காய்கறியை ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் ஒரு 8லேருந்து 10 பீன்ஸை வந்துட்டு இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட முருங்கைக்காய், ஒரு பெரிய முருங்கைக்காய் ஒன்று, கத்திரிக்காய் 2 கத்திரிக்காவை நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கம்மியாகவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் ஒரு 2 நிமிஷம் காய்கறியோடு வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது 5 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா காய் நல்லாவே வெந்துடும். காய் நல்லா வெந்துட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வேக வச்சுருந்த பருப்பு, கடைஞ்சி வச்ச பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பருப்பு கூட சேர்ந்து நல்லா லைட்டாக கொதித்ததும் அடுத்து நம்ம இதில் புளித்தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி பார்த்திங்கன்னா நான் 2 கரண்டி அளவு எடுத்திருக்கேன். அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அடுத்து நம்ம பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு தட்டி விட்டுறலாம். அடுத்து மேலே கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான கதம்ப சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதி.